Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரா அவருடைய லைஃப் ஹிஸ்டரியில நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். நம்முடைய நபி என்னென்ன சோதனைகளை கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணாங்க. ஸ்ட்ரகிள்ஸ். What were the struggles he went through? அதாவது சோதனை கஷ்டம் நமக்கு மட்டும் தான் இல்லை, உண்மையில் நம்மை விட, நம்ம எல்லாரை விட, இன்னும் சொல்ற இந்த பூமியில வாழ்ற எல்லாரை விட அதிகமா சோதனைக்கு ஆளானவங்க நபிமார்கள் தான். அதே நேரத்துல எல்லாரை விட ரொம்ப பொறுமையை கடைபிடிச்சு பேஷன்ஸோடு இருந்தவங்களும் அவங்க தான். அப்ப நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்களை போல சோதிக்கப்பட்டாலும் அவங்களுடைய லைஃப்ல நிறைய சோதனைகள்ல அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்துட்டாங்க. இதில் நமக்கான ரோல் மாடல் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பெஸ்ட் ரோல் மாடல் சொல்லுவோம். அதுக்கு அரபியில என்ன சொல்லுவாங்க யாருக்கு தெரியும்? பெஸ்ட் ரோல் மாடல், எக்ஸலென்ட் ரோல் மாடல் அப்படிங்கிறது அரபியில நம்முடைய நபியை எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கா யாருக்கு தெரியும்? இப்ப சொல்லுங்க. நோ, யாருக்கு தெரியும்? அது எக்ஸலென்ட் பெஸ்ட் ரோல் மாடல், அதை ஃபாலோ பண்றதுக்கு இவங்க தான் பெஸ்ட் ரோல் மாடல் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நம்முடைய நபியை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கான், வர்ணிச்சிருக்கான். அதுக்கு அல்லாஹ் அரபியில சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உஸ்வத்துன் ஹஸனா. சொல்லுங்க பாப்போம். உஸ்வத்துன் ஹஸனா, ரொம்ப எக்ஸலென்ட் ஆர் பெஸ்ட் ரோல் மாடல். அப்ப நம்முடைய நபியோட லைஃப்ல நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு கேட்டா அவங்களும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உலகத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது சிலர் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் தாங்க முடியாது என்ன பண்றாங்க? சூசைட். யார் சொன்னது? வாரி சொல்றாங்க. மாஷா அல்லாஹ். சூசைட் பண்றாங்க. வாழ முடியாது, இனி என்னால உயிரோட இருக்க முடியாது, நான் எங்கேயாவது போய் தொலைறேன், எங்கேயாவது செத்து போறேன் அப்படின்னா நிஜமா சாடுறாங்க சிலர். அதிக் சொல்றாரு பாருங்க, சுப்ஹானல்லாஹ். சிலர் என்ன செய்யறாங்க, ஃபேன்ல வந்து இது கட்டி தொங்க இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கணும். சூசைட் பண்றவங்களுக்கு தண்டனை எப்படி தெரியுமா? நரகத்திலேயே அவங்க இங்க எப்படி சூசைட் பண்ணாங்களோ அதே மாதிரியே அவங்கள அப்படியே திரும்ப 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 நரக நெருப்புல அவங்களுக்கு வேதனை பனிஷ்மென்ட் நடந்துட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நபி சொல்லி இருக்கிறாங்க, ஒருத்தர் கேளுங்க, ஒருத்தர் இந்த உலகத்துல ஒரு கத்தி எடுத்து இப்படி குத்தி கொலை பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அவரையே நாளைக்கு அல்லாஹ் நரகத்துல அவருக்கு ஒரு கத்தி கொடுத்துருவான். அந்த கத்தி நெருப்புல இருக்கும். அந்த கத்தியில அந்த நெருப்புலயே அவர் என்ன செய்வாரு? குத்தி 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 கொலை பண்ணிக்கிட்டே இருப்பார். ஆனா சாக முடியாது. இங்க வந்து ஒரு குத்து ரெண்டு குத்து ஒருத்தன் செத்து போயிடுறான். ஆமா, ஆனா அங்க வந்து வேதனை பனிஷ்மென்ட் அல்லாஹ் எப்படி ஆக்கிடுவானா, நரகத்துல கண்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப். இன்னொரு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருத்தன் வந்து உயரமான ஒரு இடத்துல இருந்து நான் சூசைட் பண்ணிக்கிறேன், நான் இனி வாழ போறது இல்ல, எனக்கு ரொம்ப இந்த உலகத்துல சோதனை கஷ்டம், என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து போறான், மேல எங்கேயோ போறான், மாடியில போறான் அல்லது ஏதோ ஒரு மலைக்கு மேல போறான், எங்கேயோ உயரத்துல இருந்துட்டு நான் குதிக்க போறேன் சொல்லி குதிச்சான். இவனுக்கு எப்படி தெரியுமா தண்டனை கிடைக்கும் நாளைக்கு மறுமையில நரகத்துல? நரகத்துல அதே மாதிரி உயரமான ஒரு இடத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மலக்குகள் அவனை மேல கொண்டு போயிடுவாங்க. அவன் என்ன செய்வானா, அவனுக்கு தண்டனையே அவனே என்ன செய்வான், மேல இருந்து கீழே குதிப்பான். எங்க நெருப்புலதான். இங்க குதிக்கிறவன் மேல இருந்து கீழே குதிச்சான்னா வெறும் நிலத்துல விழுந்து செத்து போயிடுறான், அடிபட்டு மண்டை உடைஞ்சு ரத்தம் போய் செத்து போயிடுவான். ஆனா அங்க என்ன நடக்கும் தெரியுமா, மேல இருந்து குதிப்பான் அவன், பனிஷ்மெண்ட் அவனுக்கு அப்படி நடக்கும், திரும்ப மேல போவான், திரும்ப மேல போய் திரும்ப குதிப்பான், இப்படியே நடந்துகிட்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சூசைட் பண்றவங்களுக்கு இந்த உலகத்துல எவனோ ஒருத்தர் வந்து பாய்சன், ஏதாவது ஒரு பாய்சன் குடிச்சிடணும், குடிச்சிட்டு அவ்வளவுதான் செத்து போயிடும். அவனை காப்பாற்ற முடியல, ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க, எமர்ஜென்சி ஐசியூ வைப்பாங்க, வாந்தி எடுக்க வைப்பாங்க, அந்த பாய்சன் சீக்கிரம் ரத்தத்துல போய் கலந்து இதாகாத மாதிரி என்னென்ன பண்ணுவாங்க. அவன் செய்தான் இல்லையா, செத்துட்டான்.
அவ்வளவுதான். நாளைக்கு அவனுக்கு நரகத்தில் இதே மாதிரி பனிஷ்மெண்ட் தான் கிடைக்குமா? ஆனா நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாங்க. அவங்க சூசைட்லாம் பண்ணல, பொறுமை காத்தாங்க, அல்லாஹ்வோட துஆ செய்தாங்க, அல்லாஹ்வோட பக்கம் உறுதியா இருந்தாங்க. ஸ்ட்ரென்த் அவங்கள்ட்ட இருந்துச்சு, ஈமானுடைய ஸ்ட்ரென்த். யாருக்கு ஈமானுடைய ஸ்ட்ரென்த் இருக்குதோ அல்லாஹ் நாடினது தான் நடக்கும் அப்படி நம்புறாங்களோ அவங்க ஒரு காலம் என்ன சீக்கிரம் அவங்க ஒரு காலம் யாருடைய நேரத்துக்கு எந்த ஒரு நிலைமை வந்தாலும் சரி அவங்க இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கோழைத்தனமா ஒரு அசிங்கமான காரியத்தை, சூசைடு மாதிரி காரியத்தை செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ் நாடியது நடந்துச்சுன்னு அவங்க பொறுத்து கொண்டு அல்லாஹ்வோட உதவி கேட்பாங்க, அல்லாஹ் பக்கத்துல திரும்பி நிற்பாங்க. நம்முடைய நபி அப்படிதான் இருந்தாங்க. அதுலதான் எல்லாத்துலயும் அவங்க ஒரு பெஸ்ட் ரோல் மாடல், உஸ்வத்துல் ஹசனா. இதுல கூட அவங்க எவ்வளவு சோதனைகள் வந்த நேரத்திலையும் எத்தனை எதிரிகள் ரசூலை கொலை செய்யறது கூட பிளான் பண்ணாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஹா இந்த உலகத்துல வாழறதே கஷ்டமா இருக்குது, என்ன என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணாங்களா? நோ, இல்லவே இல்லை. அஃப்லஹ் பின்னாடி ஒருத்தர் தலை குனிஞ்சிருக்காரு பாருங்க, ஃபுர்கான் ஃபைசல், அப்படி எழுங்க, கமான் போய் முகத்தை கழுவிட்டு வாங்க, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பாருங்க அப்படி சொல்றாரு. சிலர் சூசைட் பண்றாங்க, வேணும்னே ட்ரெயின்ல போய் இதெல்லாம் பண்றாங்க. நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் ஒரு காஃபிர் தான் செய்வான். அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாதவங்க இந்த மாதிரி நிறைய செய்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம முஸ்லிம்ஸ் எப்பவுமே என்ன செய்வோம்? நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு சோதனை, ஸ்ட்ரகிள் வருதா ஃபேஸ் பண்ணுவோம். சோதனையா இருக்குதா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அல்லாஹ் நாடதான் நடக்கும், அல்லாஹ் நாடாது நடக்காது. இது அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு வந்திருக்கிறது, அல்லாஹ் இதை நீக்கிடுவான். இப்ப கஷ்டமா இருந்தால் பிறகு ஈஸி ஆயிடும் அப்படி கிடைக்கும். நம்ம பொறுமை தான். இப்போ சிந்திச்சு பாருங்க, ஜஸ்ட் யூ திங்க். இப்போ நீங்க உங்களுடைய ஃபேமிலி விட்டு வந்திருக்கீங்க, உண்மையா இல்லையா? உங்களுடைய மம்மி, உங்களுடைய டேடி, ஈவன் உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உங்களுடைய பேபி, உங்களுடைய பாப்பா இருப்பாங்களே உங்க வீட்டுல. யாருடைய வீட்டுல எல்லாம் உங்க அம்மா பெத்தெடுத்து குட்டி பாப்பா இருக்கு, மாஷா அல்லாஹ். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மாஷா அல்லாஹ். நீங்க 1 டசன் அதிகமா இருக்கிறீங்க. அப்போ குழந்தைய பார்த்து நம்ம நம்ம பேபி, அது உங்க தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், குட்டி பாப்பா இருக்கும், அவங்களாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. யூஷா நீங்க அங்க ஒரு பூனை வச்சுட்டு இருப்பீங்க. இவர் பூனையுமே ஒரு குட்டி பாப்பா மாதிரி தான் வச்சிருப்பாரு, ஒரு பூனை. அப்படியா? 4 குட்டி பூனை. இவங்க வீட்டுல கூட 3 பூனை இருக்குது. அது ஒரு பூனை ஒரு எப்பவுமே தூக்கி வச்சுட்டு அதுக்கு பால் ஊத்துவாரு, அவரே தொட்டில போட்டு ஆட்டுவார், தூங்க வைப்பாரு. அது சில நேரத்துக்கு எப்போ இவரை தப்பிச்சு போடலான்னு பார்த்துட்டு இருக்கோம். அது 5 பூனை மாஷா அல்லாஹ். பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க 4 குட்டி பூனை விட்டு வந்தீங்க, இவர் 5 பூனை விட்டு வந்திருக்காரு. என்ன அப்படியா? அப்போ நிறைய உங்க வீட்டுல இருந்தா கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்ல விட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. ஓகேயா? எல்லாத்துக்கும் மேல அம்மா வீட்டுக்கு வர்றதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்பப்ப ஞாபகம் வரும். என்ன அபூபக்கர் அம்மா ஞாபகம் வருது அப்பப்ப. யாக்கூபு உங்க அம்மா ஞாபகம் திடீர்னு வந்துருது. ஆமா, ஆனா மாஷாஅல்லாஹ் இப்ப பாருங்க நார்மல் ஆயிட்டார். அப்போ அது அப்பப்போ வரும். இப்ப எனக்கு கூட எங்க அம்மா ஞாபகம் வருது. போங்க உங்களெல்லாம் விட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி போயிட்டேன்னா என்ன சார், உங்களை நம்பி நாங்க இத்தனை பேர் வந்துருக்கோம், நீங்க 80 பேர் உட்காந்துட்டு இருக்கோம் உங்க முன்னாடி, நீங்க இப்ப கிளம்ப இல்லப்பா எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு, நான் எங்க அம்மாட்ட போறேன் நான் அப்படின்னா. அப்படி நாங்கெல்லாம் என்ன செய்யறது? போங்க உங்க அம்மா கூப்பிட்டுட்டு போங்க, உங்க அத்தாவை கூப்பிட்டுட்டு போங்க. எப்படி நாங்க திடீர்னு கிளம்ப முடியும் அப்படின்னு கேட்பீங்க. அப்ப என்ன செய்யறோம்? நம்ம சபர் செய்யறோம். இது இல்மு படிக்க, நம்ம மார்க்கத்தை படிக்கிறதுக்கா வந்திருக்கிறோம். இது அல்லாஹ்வுக்காக நீங்க சபர் செய்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். அப்போ அந்த நேரத்துக்கு துவா செய்யணும். அப்ப அந்த நேரத்துக்கு துவா செய்யணும். சரியா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நீங்க என்னது சொல்லணும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லணும். மனசுக்கு எப்போ முசீபத், ஒரு துக்கம், ஒரு கஷ்டம் எப்போ வருதோ
அப்பலாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லுங்க, சரியா போயிடும் இன்ஷாஅல்லாஹ். ஓகேயா? ஓகே, கமான் குயிக். அப்போ நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையில இருந்தாங்க, ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. பாருங்க என்னென்ன விஷயத்துல எப்படி எல்லாம் அவங்க சோதனை, அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அப்போ அவங்க பொறுமையா இருந்தாங்க அப்படிங்கறத இந்த சீராவுடைய இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாருங்க.